Hi students, welcome to our channel. So இந்த வீடியோவில் நம்ம 11th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் மிட்டம் 2025க்கான ஒரு அஃபிஷியலான கவர்மெண்ட் கொஷின் பேப்பர் பார்க்க போகிறோம். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிவிட்டு மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் வாட்ஸ்அப் சேனல்லையும் டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அப்போ தான் நீங்கள் ஃபியூச்சரில் எந்த ஒரு வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய கொஷின் பேப்பர் பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக நடந்த கவர்மெண்டுடைய கொஷின் பேப்பர் ஒரு டிஸ்ட்ரிக்ட் உடையது, சரியா? ஸோ தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு கொஷின் பேப்பருமே நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ 10 1 மார்க் கொஷின்ஸ் இங்கிலீஷ் மீடியம் கொஷின் பேப்பரில் பார்த்துருப்பீங்க. அதே போல் வணிகவியல் பாடத்தில் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கொஷின் பேப்பர் இது. சரி, அதே டிஸ்ட்ரிக்டுடைய சேம் கொஷின் பேப்பர், சரியா? அந்த இங்கிலீஷ் மீடியத்துக்கான அப்படியே தமிழ் மீடியம். இதில் பார்த்தீங்கன்னா அந்த அதே 10 1 மார்க்கு தமிழ் மீடியம்கானது. சரி, 1 மார்க் எப்படி கேட்டிருக்காங்கன்றத ஒரு தடவை கோத்ரூ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்து எழுத போகிற எக்ஸாம்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது கண்டிப்பாக ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால நல்லா பார்த்துக்கோங்க 1 மார்க் கொஷின்ஸை. நெக்ஸ்ட் கொஷின் ஆன்சர்ஸ் 2 மார்க் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் நாலங்காடி, அப்புறம் சார்ட்டர்டு கம்பெனி, கர்த்தா, வாட் யூ மீன் பை காமர்ஸு, அப்புறம் 2 எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் எம்என்சிஸு, இது எல்லாமே நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட்ல இருந்தால் இந்த 2 மார்க் கொஷின்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க. நாலங்காடி, அப்புறம் கர்த்தா, வணிகம் பொருள் தருக, பன்னாட்டு நிறுவனத்திற்கு ஏதேனும் 2 உதாரணம் தருக. இது எல்லாமே 17வது இந்த கம்பல்சரி கொஷின் நமக்கு கிரியேட்டிவ் கொஷினாக கேட்டிருக்காங்க, சரியா? நெக்ஸ்ட் 3 மார்க் கொஷின்ஸ் பாருங்க. 3 மார்க்ஸில் இம்பார்ட்டன்ட் நம்ம கொடுத்ததுல பிஸ்னஸ் ப்ரொஃபஷன் இந்த கொஷின்னு, அதுக்கப்புறம் அன்லிமிட்டெட் லயபிலிட்டி, இந்த மரூர்பாக்கம் பட்டினப்பாக்கம், அப்புறம் கவர்மெண்ட் கம்பெனி. 24th இந்த கம்பல்சரி கொஷின் நமக்கு கிரியேட்டிவ் கொஷினாக வந்திருக்குது, சரியா? ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. கிரியேட்டிவ் கொஷின்ஸும் கண்டிப்பாக நம்ம கேட்பாங்க கம்பல்சரி கொஷினில், அதே மாதிரி உள்ளது இதுவும், ஓகேவா? த்ரீ மார்க் கொஷின்ஸையும் தமிழ் மீடியத்துக்கும் பார்த்துக்கோங்க எப்படி கேட்டிருக்காங்கன்னு. அதே போல் 5 மார்க் கொஷின் பார்த்தீங்கன்னா 2 5 மார்க் தான் கேட்டிருக்காங்க. ஹிண்ட்ரன்சஸ் ஆஃப் காமர்ஸ், வேரியஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆர்பிஐ, அப்புறம் கண்டென்ட்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் டீடு, அப்புறம் அட்வான்டேஜஸ் ஆஃப் எம்என்சி. 4மே நம்ம கொடுத்த இந்த முக்கியமான 5 மார்க்ல இருந்து தான் கேட்டிருக்காங்க. வணிகத்தின் பல்வேறு தடைகள், இந்திய ரிசர்வ் வங்கியின் பல்வேறு பணிகள், கூட்டாண்மை ஒப்பந்தத்தின் உள்ளடக்கங்கள், அப்புறம் பன்னாட்டு நிறுவனத்தின் நன்மைகள். ஸோ 4ல் என்ன பண்ணிடலாம், எனி 2 நம்ம சூஸ் பண்ணி எழுதிடலாம். அப்போ 5 மார்க் கொஷின்ஸ் அட்டன் பண்ணிடலாம். ஸோ நம்ம கொடுத்த 5 மார்க் கொஷின், 2 மார்க் கொஷின், 3 மார்க் கொஷின் நீங்கள் படிச்சிங்கனாலே மேக்ஸிமம் கொஷின்ஸ் நம்ம அட்டன் பண்ணிடலாம். அதிகபட்சம் போனால் இந்த கம்பல்சரி கொஷின் நம்ம கிரியேட்டிவாக கேட்டால் தான் நம்மளால் அது நம்ம இன்டீரியர் கொஷின்ஸ் படிச்சிருந்தா மட்டும்தான் நம்மளால் அட்டன் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதே தவிர மற்றபடி மற்ற கொஷின்ஸ் எல்லாமே என்ன பண்ணிடலாம், நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட் மட்டும் நீங்கள் படிச்சிங்கனாலே போதுமானது, சரியா? ஸோ மறக்காமல் இந்த கொஷினை ஒரு ரெஃபரன்ஸாக பார்த்து படிச்சுக்கோங்க, சரியா? ஓகே, தேங்க்யூ.